வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSS செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் முத்தான வணக்கம். இன்பத் தமிழே, இனிக்கும் தமிழே, செந்தமிழே உன்னை போற்றுகிறோம் என்று அந்த அன்னை தமிழை வணங்கிக் கொண்டு TSS செல்ம் வழங்குகின்ற இன்றைய நிகழ்வில் நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு அறிவோம் தெளிவோம் இலை வாழ்தலும் வாழ்த்தலும். எங்கட மரபு சார்ந்த ஒரு விடயம் வாழ்தல் வாழ்த்தல். அந்த வகையில் அது ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது இன்றைய தமிழரிடையே? பண்பாட்டு வீரம் மிகுந்த தமிழினம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே நாங்கள் வாழும்போது வாழ்த்த வேணும் என்று சொல்லுவோம் எப்போதும். ஆனா வாழ்த்துறோமா என்ற கேள்விக்கு சில நேரம் இல்லை என்ற பதில் வருகிறது. ஆகவே இதை பற்றி நாங்கள் ஆராய்வதற்காக இன்று எங்களுடன் மிகச் சிறப்பாக இணைந்திருக்கின்றார்கள் கோவி அவர்கள். தாயகத்தில் இருந்து வன்னி பகுதியில் இருந்து இணைந்திருக்கின்றார். அதே நேரம் சர்வேஸ்வரி அவர்கள் குறும்பசிட்டி பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். இருவரும் சிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிறந்த பட்டிமன்றம், ஏனைய பேச்சாளர், அதாவது ஏனைய அரங்கங்களூடாக பேசக்கூடிய ஒரு வல்லுநர்கள். அவர்களை கொண்டு இன்றைய நிகழ்வை நகர்த்த போறோம். அதற்குள் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் ஒரு மரபு கவிஞர், அவரும் இணைந்து கொள்வார் என்று அவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இந்த நிகழ்வுக்குள் செல்வோம். இப்பொழுது நாங்கள் என்னென்றால் முதல் வாழ்த்தல் என்றால் என்ன, ஏன் வாழ்த்துகிறோம் என்றதை பார்ப்போம். வாழ்தல் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த நாட்டிலேயோ அல்லது இந்த சூழலிலேயோ இந்த பூமியிலேயோ நாங்கள் லேபன் செய்கிறோம் சொல்வார்கள் டொச்சில. நாங்கள் லிவிங், அதாவது வாழுறோம். இந்த வாழ்தல் எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் இருக்கிறோம். ஆனா ஏன் வாழ்த்துதல், இந்த வாழ்த்துதல் என்றால் என்ன, ஏன் அது தேவை என்றதை நாங்கள் இன்றைக்கு பேச போறோம். இப்பொழுது கோவியிடம் வருகிறேன். கோவியை, நீங்கள் அறிந்த அளவில் இந்த வாழ்த்துதல் எப்படி ஏன் தேவைப்படுது? இணைந்திருக்கிற உறவுகள் மற்றும் இந்த நிகழ்வை தலைமை தாங்குகிற சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தினர் அத்தனை பேருக்கும் இந்த இனிய நேர வன்னியிலிருந்து வணக்கங்களோடு, இனிய நேர வணக்கங்களோடு நான் கோவிக்கை. வாழ்தல், எமர்சன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நாங்கள் அத்தனை பேரும் வாழ நினைக்கிறோம் ஆனால் வாழ்வதில்லை, வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் வாழ்வதில்லை என்று எமர்சன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். வாழ்வது என்பது உண்மையில் சாதாரணமாக கடந்து நாட்களை நகர்த்துவதில்லை. அதை உயிர்ப்போடு எங்களுடைய அந்த ஒவ்வொரு வினாடியையும் நாங்கள் உயிர்ப்போடு கடத்துவதைத்தான் வாழ்வது என்று சொல்லலாம். ஆனால் இப்ப இந்த காலத்தில் நாங்கள் யோசித்து பார்த்தால் எத்தனை பேர் வாழ்க்கையை உயிர்ப்போடு வாழுகிறோம் என்றால் மிகச்சிறிய அளவினர் தான் அந்த உயிர்ப்போடு வாழுகிற வாழ்க்கையை வாழ்கிறோம். என்றால் உயிர்ப்போடு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற சூழல் தற்போது இல்லை. தற்போது அந்த சூழல் மங்கி போயிருக்கு. அவசர யுகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அவசர யுகத்தில் ஒருவரை ஒருவர் கண்டு கடந்து போவதே, ஒரு சிறு புன்னகையை உதிர்த்து விட்டு செல்வதற்கே இல்லாத நேரத்தில் வாழ்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அது எங்கோ ஒரு 10% தான் அந்த வாழ்த்தை வழங்குவதில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று திறந்திருக்கிற சமூக வலைத்தளங்களில் ஓரளவு பிறந்த நாள் பதிவு போட்டாலோ இல்ல வேறு ஒரு பதிவு போட்டாலோ அல்லது ஒரு புத்தாண்டு, தை திருநாள், இப்படியான திருநாட்களிலோ வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்கிற ஒரு மரபு போல, அது ஒரு என்ன ஒரு நவீன ஒரு ஸ்டைல் என்று சொல்லலாம். அப்படி ஒரு முறையாக வந்திருக்கிறதுனால் அதை பின்பற்றுகிறோமே தவிர மனதார நின்று நிதானித்து வாழ்த்துகிறோமா என்றால் அது கேள்விக்குரிய ஒன்றுதான். அப்படி இருக்க உண்மையில் வாழ்த்து என்பது நாங்கள் மற்றவர்களை வாழ்த்துகிற போது அவர்களை வாழ்த்துவதில்லை, நாங்கள் எங்களுக்கு அந்த வாழ்த்து எங்களைத்தான் வந்து சேருகிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இன்னொருவரை வாழ்த்தும் போது அதனுடைய அந்த வாழ்த்து எங்களைத்தான் வந்து சேருகிறது. மேல் இந்த மூத்தவர்களிடமிருந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பெறுகிற போது அந்த நேரத்து இனிமை, அந்த இதயத்திலே ததும்புகிற அந்த உணர்வு என்பது வார்த்தைகளில் வடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல முதியோர் இல்லங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன், ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். மாதாந்தம் முதியோர் இல்லத்துக்கு செல்வதை நான் ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு காணுகிற அந்த முதிய முகங்களில் பூக்குற புன்னகைகளோடு அவர்கள் சொல்லுகிற அந்த கைகளை பற்றி சொல்லுகிற அந்த வார்த்தை என்பது, வாழ்த்துகிற அந்த ஒற்றை சொல் என்பது என்னை பொறுத்தவரை மிக ஒரு ஊக்கபானமாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு என்னை
கொண்டு செல்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. நான் அனுபவித்த ஒரு உண்மை. இன்று அது எங்களுடைய அடுத்த தலைமுறை அதை செய்வார்களா, அந்த அந்த வார்த்தையின் அந்த அற்புதமான சக்தி அவர்கள் உணர்வார்களா என்றால் நாங்கள் அது அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அல்லது அவர்களுக்கு அதை பழக்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்றைய காலம் அப்படி அவசரமாக இருக்கு. அவர்கள் கல்வி காலையில் பாடசாலை, பின்னேரம் தனியார் கல்வி நிலையம், இரவிலே மேலதிக கற்கை நெறி என்று ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை இப்படியான வாழ்த்து சொற்கள் வரமானவை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே நேரம் எங்கே இருக்கு எங்களுக்கு என்று கேட்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. அது அவர்களுடைய யதார்த்தமான நிதர்சனமான நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்த்துகிற அந்த ஒற்றை சொல்லில் வாழ்வு பரிணமிக்கிறது, அர்த்தப்படும் என்பது என்னுடைய கருத்து. வாழ்வு அர்த்தப்படும். வாழ்த்துவதும் வாழ்த்தை பெறுவதும் மிக ஒரு அபரிமிதமான கொடையான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மனித உள்ளங்களுக்கு தேவை. வாழ்த்துகிற அதுவும் கலைஞர்கள் படைப்பாளர்களுக்கு அந்த வாழ்த்து தான் அவர்களுக்குரிய பெருங்கௌரவமாக இருக்கிறது. ஒரு படைப்பாளனோ அல்லது ஒரு கவிஞனோ எந்த ஊதியத்துக்காகவும் அவன் தன்னுடைய அந்த கலை சேவையை செய்வதில்லை. அவனுக்குள்ளே அந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி பிரவாகிக்கிற அந்த கலை சேவை என்பது அவர்கள் அந்த தங்களுடைய ஆத்மார்த்தமான உணர்வோடும் அந்த சமூகத்துக்காக செய்கிற ஒரு சேவைதான். எந்த படைப்பாளனும் தன்னுடைய படைப்புகளுக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில்லை. எந்த படைப்பாளனும் தான் ஒரு படைப்பாளன் என்கிற அதை ஒரு தொழிலாக அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. எந்த கலையும் அப்படி மிக உயரியதாக கொண்டாடப்படுவதில்லை. இன்று நாங்கள் பார்க்கிற இந்த உலகத்திலே வைத்திய தொழில், ஆசிரியர் தொழில், பொறியியல் துறை என்று இப்படி அதற்கான ஊதியங்களும் அதற்கான கௌரவங்களும் வழங்கப்படுகிற அளவுக்கு கலைத்துறை என்பது மிக உயர்ந்த நிலையில் வைக்கப்படவில்லை. அன்றைய காலமும் சரி இன்றைய காலமும் சரி கலைஞர்களும் படைப்பாளர்களும் அந்த அளவுக்கு கொண்டாடப்படவில்லை. சமூகத்தாலோ அல்லது அதற்குரிய நெறிமுறைகளோ அல்ல அரச கட்டமைப்புகளோ இல்லை, இதுவரை இல்லை. வெளிநாடுகள், அதுவும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அது மிக ஆக குறைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்வார்கள், பாரதியார் பாதையில் போகும்போது மட்டுமல்ல பாடையில் போகும்போதும் 13 பேர் தான் சென்றார்களாம் என்று. ஆனால் இன்றுதான் அவருடைய கவிதைகள் கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளன் வாழ்ந்து முடிந்தபின், வாழ்க்கைக்கு பின் தான் அவனுடைய அந்த படைப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. இப்போதைய காலத்தில் வாழும் போது வாழ்த்துதல் என்கிற ஒரு மரபு வருகிறது. உண்மையில் அன்றைய காலங்களைப் போல அல்லாமல் வாழும் போதே கலைஞர்களை படைப்பாளர்களை கௌரவிக்கிற வேறு அமைப்புகள் கௌரவிக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இப்போது ஏற்பட்டு இது ஒரு நல்ல விடயம், நல்ல மாற்றம். அதே போல கலைஞர்கள் படைப்பாளர்கள் இன்னும் கௌரவிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். கலை என்பது ஆத்மார்த்தமானது, அது சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான ஒன்றும் கூட. எந்த அளவுக்கு கலைஞர்களும் படைப்பாளர்களும் கௌரவிக்கப்படுகிறார்களோ, வாழ்த்தப்படுகிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அது இன்னும் மிளிரும், மேன்மைப்படும் என்பது என்னுடைய கருத்து. வாழும் போது வாழ்த்துதல் மிக பெரிய விடயம். அது அனைவருக்கும் கிடைப்பது மிக ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் கூறுவதென்றால், அந்த ஒரு கலைஞனுக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ அல்ல ஒரு தனி மனித மனத்திற்கு வாழ்த்து என்பது மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கிறது. வாழ்த்துவோம், வாழும் போதே வாழ்த்துவோம், வாழ்த்துக்களை பெறுவோம், வாழ்க்கையை வரமானதாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆம், இந்த வரமான ஒரு வாழ்க்கையில் வாழ்த்து என்பது மிக முக்கியம். நீங்கள் அழகாக சொன்னீர்கள். வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துறவர்களை விட வாழ்த்தப்படுபவர்கள், அந்த வாழ்த்துறவர் இன்னும் பெருமை அடைவார் என்று சொல்றார். அதாவது வாழ்த்தப்படுபவரை விட வாழ்த்துபவர் இன்னும் பெருமை அடைவார் என்று சொல்லுவார்கள். ஆதலால் இந்த சாதாரணம் இல்லை, ஒரு பெரியோர்களின் ஆசையும் வாழ்த்தும் என்றும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறும். அதை நீங்கள் யதார்த்தபூர்வமா பார்த்தால், இப்ப கோபி சொன்ன மாதிரி கவிஞரோ படைப்பாளிகளுக்கோ எந்த நேரம் விருதுகள் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைப்பதல்ல. அவர்களுக்கு ஒரு சின்ன புன்னகை கூட ஒரு பாராட்டா இருந்தால், வாழ்த்துதலா இருந்தால் அது உண்மையிலேயே பெருமை பெறும். என்றால் அது யதார்த்தமா உள்மனதில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம்தான் அந்த வாழ்த்து. சரியான ஒரு சக்தி அந்த வாழ்த்துக்கு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை வாழ்த்தி பார்க்கும்போது அது எந்த இடத்துல பாரதிதாசன் ஒரு முறை சொல்லுகிறார், இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையில் தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் பல. ஏனென்றால் அப்பதான் இவர் நல்லா சாப்பிட்டு இருக்கணும் ரெண்டா, உண்மையிலேயே நீங்கள் நல்லா வாழணும் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அந்த உணவை கொடுக்கும் போது எங்களோட மனமே மகிழ்ச்சி அடையும். அதுபோல நீங்கள் எமர்சன் சொன்னதுல சொன்னீங்கள் அழகாக, அந்த வாழ முனைகிறோம், நாங்க வாழ வேணும்னு நினைக்கிறோம், ஆனா வாழவில்லை.
மகிழ்ச்சி கூட எங்களிடம் இல்லையே, எத்தனை பேரிடம். எங்க போனாலும் நான் அந்த மகிழ்ச்சியை முன்னுக்கு வைத்து பேசுறது வழக்கம். நீங்க கவலைப்படாதீங்க, சொத்து சுதந்திரம் அதே நேரம் பணம் இல்லையாண்டில்லை, ஆனால் வாழுறது குறுகிய காலம். அது மகிழ்ச்சியோடும் மற்றவரை வாழ்த்தியும் வாழும்போது எங்களுக்கு இறைவனால வாழ்த்தப்படுகின்றோம். அதாவது எங்களுக்கு அந்த இறைவன் சரமாரியாக ஒரு பூக்களை சொரிந்து வாழ்த்துற போல இருக்கும். அழகாக நீங்க சொன்னீங்கள். முதியவர்களை கொண்டு பார்க்கும்போது, நான் இன்றைக்கு காலை போகும்போது இளையோர் சின்ன குழந்தைகளை வண்டில தள்ளி கொண்டு போகிறார்கள். அப்ப நான் கேட்கணும் போல எனக்கு, அந்த சின்ன நேசரி குழந்தைகள் நல்ல நல்ல நேசரியில ஒரு 3 வயசுக்கு உட்பட்ட நானும் தள்ளட்டும் அந்த வண்டியில என்று நினைச்சேன். அந்த அவ்வளவுக்கு ஆசையா இருக்குது. அப்படித்தான் உண்மையிலேயே அந்த குழந்தைகளையோ பெரியவர்களையோ இளையோர்களையோ நாங்க வாழ்த்த வேணும். நிச்சயம் எங்களுக்கு எப்போதுமே எங்களோட தமிழின வரலாற்றில் இறந்த பின்னர் தான் அவற்றை பெருமையை சொல்லுவோம். இறந்த வீட்டுகள்ல சொல்லுவோம். ஏனைய இடங்கள்ல அவர் செத்தா அப்புறம் ஓ இவர் நல்லது, ஆனால் இருக்கும்போது அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்றைய யதார்த்தவாதிகளும் இன்றைய கவிஞர்களும் படைப்பாளிகளும் இருக்கும் காலத்திலேயே வாழ்த்துவோம். இருக்கும் காலத்திலே ஒரு படைப்பாளி நல்லதை செய்துவிட்டால், ஓ நீங்க நல்லதை செய்திருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறது, உண்மையிலேயே வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு அந்த ஒரு சின்ன புன்சிரிப்போட நாங்க சொல்ற வாழ்த்தே பெரிய ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் அழகாக அந்த உள்ளத்தில் எழும் யதார்த்தமான உணர்வான ஒரு வரிதான் அந்த வாழ்த்து. அதனாலதான் நல்லவருடைய வாழ்த்து எப்போதும் பலிக்கும் என்று சொல்றார்கள். அது உயிர்ப்போட வாழும். ஆகவே அந்த வகையிலே அழகாக உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சொல்லி இருக்கிறீர்கள் கோவி, நன்றி. ஆமாம், அடுத்தவரை பார்த்து கொண்டு நாங்க 3 பேரும் தானே ஒரு முடிவுக்கு வருவோம். நன்றி, அருமையாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாழும்போது இந்த இள வயசுல உங்களுடைய நல்ல துடிப்பு, நல்ல அதை எடுத்து சொல்லுற விதம் அத்தனையுமே அருமை. வாழ்த்துக்கள். சரி, அடுத்து நாங்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைப்போம். ஆமா, இவரும் ஒரு சிறந்த படைப்பாளி மட்டுமல்ல, சிறந்த ஒரு கவிஞர். அதை விட அவர் நல்ல ஒரு பேச்சு வெண்மையும் இருக்கிறது. வாருங்கள், எப்படி நீங்கள் வாழ்த்து பார்க்கிறீர்கள்? வணக்கம். வசந்தம் வீசி வர, வண்ணத்தமிழ் மிதந்து வர, அன்னை தமிழை அண்டி எடுத்து கிள்ளை மொழி போல் வாழ்த்தொன்று TSS கழகம் நடத்தும் கருத்து களமதிலே தலைவருக்கு ஒரு வணக்கம், வாழ்த்து. அதை நடுவராக இருந்து வழிநடத்தும் நகுலா சிவநாதன் அம்மணிக்கும் வணக்கமும் வாழ்த்தும் கூறி, இப்பணி சிறக்கவே வந்திருக்கும் நம் மணிக்கும் கேட்போர் பார்ப்போர் ரசிப்போர் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்தலும் வாழ்த்தலும் இதுவே ஒரு தேவையான கருத்து பகிர்வு. வாழ்தல் எப்படி? அது வரமுறை. வாழ்த்துதல் எப்படி? வாழ்த்தும் போது வாழ்தலின் பண்பு வாழ்த்துதல். வாழ்தல் என்பது வரமுறை. அதில் ஒரு குணப்பண்பு வருவதுதான் வாழ்த்தல். சைவமும் தமிழும் தழைத்தோங்க. மலிவளம் சுரக்க மன்னன் முறையரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் வரை அரங்கலோங்க, நச்சமும் வேண்டி மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இது மேன்மைக்குள் சைவ நீதி. அந்த நீதியை, நன்னறியை, நற்றமிழை நற்கவிதையாகவும் நற்பேச்சாகவும் கீழமாகவும் வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்த வேண்டும் என்பது ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆறாரும் ஆறிவரும் என்று பாடும் போது, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை நான் முகத்தை பார்த்திருப்பேன் தங்க மகனே. அப்பயே அந்த குழந்தையை ஒரு தாய் ஆராட்டும் போதே வாழ்த்தித்தான். ஏன்? நீ வளர்ந்து வரும்போது உன்னுடைய வாழ்க்கை வாழ்தல், உன்னுடைய பண்பு, அந்த பண்போடு நீ வளர்ந்து வாழ்தல் என்ற நிலையில வரும்போது நீ ஒரு பெரிய மரமாக வேண்டும், பயன்தர நெல்லாக வேண்டும், நீ எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அந்த வாழ்தலும் அந்த வாழ்த்தலும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏன்னு சொல்றாரு கூட, வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு. இது வாழ்த்து.
இது மருவி போனது. இது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலிருந்து ஒரு அரசு சபையில போகும்போது மன்னர் வாழ்க, கொற்றவை வாழ்க, கொடுமுடி வேந்தே வாழ்க என்றுதான் ஒரு புலவர் போவார். இது எப்ப புலமை வந்ததோ, எப்ப தமிழ் வந்ததோ, எப்ப ஒரு ராஜாங்கம் என்ற ஒரு அரசு சபை இருந்ததோ அந்த இடத்திலே வாழ்தலும் வாழ்த்தலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது வானத்தை விட்டு நிலவு போகவில்லை, கடல் அலை கடலை விட்டு பிரியவில்லை, அப்படி ஒரு பூ நாரோடு சேர்ந்து இருக்கின்ற மனம் வேறேற்று போகவில்லை. அப்படி காலத்தில் இயற்கை என்கின்ற படைப்பில் மனிதன் என்கின்ற வாழ்வு தொடங்கிய காலத்திலே இருந்து வாழ்தலும் அதோடு வாழ்த்தலும் வந்திருக்கிறது. அப்படி வந்த காலத்துலதான் சொல்கிறார்கள், ஒரு தங்கச்சியை வாழ்க்கிறார். பூமலர் தூவி பரந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது, ஒரு பொங்கிடும் மலர் தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கிறது, மங்கள குங்குமம் சிரிக்கிறது. ஒரு அண்ணன் தங்கைக்கு வாழ்த்துனார், ஒரு தம்பதிகளை வாழ்த்துனார். எப்படி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் விளங்க வாழணும், இளஞ்சோருக்கு இது போல் காலம் முழுதும் வாழணும். அப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஒரு தந்தை வாழ்த்துறான், அப்படி ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, உலகம் பாடும் பாடல் நோக்கி காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, குங்குமச்சிமிழே குடும்பத்தில் விளக்கே குலமகளே எங்கள் கோயிலில் வாழும் கால தெய்வம் கண்ணகியே வாராய. அந்த தந்தை சொல்கிறார், எங்கள் கோயில் இருக்கும் காவல் தெய்வம் கண்ணகியை போல் வாழ்க. அப்போ எப்போ மனிதன் என்ற ஒரு பிண்டம், அதாவது ஒரு உருவம் பிறந்த போது காயம் என்பது பொய்யரா, காய்ச்செடுத்தது பையரான்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த காயத்துக்குள் எத்தனை காலங்கள் இருந்தது, ஒரு காயத்துக்குள் எத்தனை காலங்கள் இருந்தது, எத்தனை நகைச்சுவை இருந்தது, எத்தனை சுவையான பேச்சுக்கள் இருந்தது. அப்போ வாழ்ந்த போது வாழ்த்திக் கொள்கின்ற போதுமே ஒரு சோகத்தில கூட ஒரு காதலன் காதலியை பிரியும் போது கூட அவன் பாடுகிறான், அப்படி எங்கிருந்தாலும் உன்னிலையும் அமைதியில் வாழ்க. வாழ்த்து வாழ்த்து என்பது வரமுறைக்கு அப்பாற்பட்டது அல்ல, உறவுக்கு அப்பாற்பட்டது அல்ல, உரிமைக்குள்ளே சங்கமப்படுது. உரிமையான ஒரு நிலைதான் வாழ்த்து. அதாவது இன்று நாம் முதியோர் காலம் போது அவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று செய்யும் போது அவர்களின் நல்ல மனம் எங்களை வாழ வைக்கின்றோம். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், நான் 10 வயசில் முதல் ஒரு கவிதை எழுதும். அந்த 10 வயசுல நான் முதல் கவிதை எழுத எனது ஆசிரியர், அதாவது நான் 5 வயசு 10 வயசுல 5ஆம் ஆண்டு படிக்கிறேன், 4 வருஷம் படிக்கிறேன். அந்த ஆசிரியர் நான் தான் முதல் அந்த கவிதை எழுதினான். நான் எழுதின தலைப்பு படைத்தல். அவன் அதுக்கு 4 வரிகள் எழுத சொன்னார். படைத்தல் என்றால் படைத்தல் பிறம், படைத்தல் தொழிலை பார்த்தாய் ஒருவன், உன் அருளால் மக்கள் வந்தனே, உன்னை போற்றும் மக்கள் எல்லாம் உன் அருளை வேண்டி நின்றனரே. இதுதான் நான் எழுதிய முதல் பாட்டு. நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதே கவிதை இருக்கு. அந்த எனக்கு சந்தமும் தெரியாது, அப்போ எப்படி எழுத வேணும்னு சொன்ன வாய்ப்பாடும் தெரியாது. படைத்தல் என்பதை வைத்து எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் எழுதி கொண்ட போது என்னை எனது ஆசிரியர் கையில பிடிச்சு கொப்பியை கொண்டு எழுது என்றால் பயன். ஏன்னு சொன்னா தான் மாற நான் ஏதோ திருக்கி போட்டேன் போனேன். அப்ப நான் உள்ளதுக்குள்ள நான் ஒரு பசுமான ஆள்தான் முஸ்பாதி கூட. அப்ப இவா என்ன பிடிச்ச புடி உடும்ப புடி, ஏன் அப்படி இந்த பாவி பிடிக்கிறாள் உள்ளுக்குள்ள யோசிக்கிறேன். ஆனா புரிதான்
வான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் தலைமை ஆசிரியர் விட்ட போது இப்ப செய்திருக்கா பாருங்க. என்னடா போனா இப்போ கவிதைத்தான் எழுதுல நீங்க எழுத பார்க்க சொல்லினோம். எழுத சொல்லி விட்ட படியா அவர் பொன்னியா மாசம் தான் எனக்கு அப்போது தலைமை ஆசிரியர் சொன்ன. இவன் சொன்னா இவள் சர்வேஸ்வரி என்ன, இவள் சர்வலோகத்துக்கு ஒரு ஈஸ்வரியாகும். ஆனால் கல்வி கற்று பட்டம் பெற்று வருவளோ தெரியாது. ஆனால் இவ்வாறு ஒரு காலத்தில நீதை 10 வயசுல எனக்கு அந்த செல்லம்மா ஆசிரியர் சொன்னார் பதில், இவள் ஒரு காலம் சர்வத்துக்கும் இவள் ஒரு சக்திதான், இவள் ஒரு மேதை, அவளுடைய பெயரே அதுதான் என்னும் அவரும் எனக்கு சொன்னார். அவள் நல்லா இருப்பாள். அப்ப அந்த 10 வயசுல நான் கேட்டது இப்பவும் நான் நினைச்சு பார்க்கணும் என்று சொன்னால், இன்று நான் பேசக்கூடிய வல்லமை, பாடக்கூடிய வல்லமை, எதையும் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய வல்லமை, ஒன்றையும் படிச்சோ பாடமாக்கியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இன்றைக்கு எனக்கு அந்த புது ஆசிதானே நிலைநின்றது. அந்த வாழ்த்துத்தானே என்ன வரப்பியற வச்சது. அப்ப அந்த வரப்பியல என்பது அந்த ஔவையின் வரப்பியல நீருயரும், நீருயர நெல்லுயர குடியேறும், குடியேற கோடியேறும். ஏன் அந்த ஔவை வாழ்த்தின வாழ்த்துத்தான் இன்றும் வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக் கொள்வோம். ஒரு புள்ள படிக்கையில சொன்னா என்ன சொல்றோம், தம்பி வரப்பியற நீ வாழ்த்து, அப்பதான் நீ நல்ல நிலைக்கு வருவாரு. நீ ஆள்போல் தலைப்பில் அறிவுபோல் வேணும். ஏன் அதை கொடுக்கணும். என்னிடம் எத்தனை கல்வி கற்கிற மாணவர்கள் வந்து என்னிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டுதான் போவேன். ஆனா சித்தி அடைந்தான் இருக்கிறேன். ஆனா என்னை குறிப்பாக பார்த்ததால் தான் ஆள்போல் தலைத்து அருகுபோல் பயிர் ஒன்றி அப்படி சொல்லுவார்கள். ஆமா. ஆகவே இந்த வாழ்தலும் வாழ்க்கையின் நடைமுறையிலே ஒன்றானது என்று சொல்லி, அது உறவோடு கலந்தது என்று சொல்லி, இந்த தளத்திலே என்னையும் இணைத்ததுக்கும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி நாம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வேஸ்வரி வந்தால், அதாவது வார்த்தைகளுக்கு அப்பால அவருடைய பாடல்கள் தான் எங்களை கவர்ந்து கொள்ளும் என்பது உண்மை. அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு விடயத்தை தந்தால் நீங்கள் அதுக்குள் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து விடுவீர்கள். அது நாங்கள் சொல்றோம், அந்த ஆறாரோ அறிவரோ குழந்தையை சீராட்டுறோம். பாராட்டும் சீராட்டும் எப்போதுமே தேவை மனிதருக்கு. அவை பாராட்டுக்கள் பிற்காலத்துல தேவை என்றாலும் சீராட்ட அந்த குழந்தைக்கு அப்போதுதான் அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் ஒரு வகை சீராட்டும் பாராட்டாத்தான் இருக்கிறது. அந்த வகையிலேயே நீங்கள் இந்த ஆறாரோ அறிவரோ அது சொல்லிக்கல நான் யோசிச்சேன். குழந்தையை வந்து தொட்டிலில் வச்சு ஆட்டும் போது கூட அதுக்கு ஒரு சுகமான ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. அதே நேரம் வாழ்தல் வரமுறை, அதாவது இப்படித்தான் வாழ வேணும் என்று எங்களுக்குள்ளேயே ஒரு கோடு கீறி வாழ்ந்த காலங்களும் இருக்கின்றதுதான். அப்ப வாழ்தல் வரமுறை, ஆனா வாழ்த்துதல் வரமுறைக்கு அப்பாலையும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. எப்போதுமே வாழ்த்தலாம், எவரையும் வாழ்த்தலாம். வாழ்த்தும் போது உங்களுடைய மனம் வந்து பூரிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அந்த உணர்வு ரீதியாக உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அழகா சொன்னீர்கள், சைவமும் தமிழும் தலைத்தோங்க வாழ்த்துகிறேன் என்று குருக்கள் சொல்வார்கள். அதே நேரம் மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று வாழ்த்துவார்கள். மழையே பொழிக என்று சொல்லுவார்கள். இந்த வாழ்த்து எப்ப வந்தது என்றால், சங்க காலத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா புலவர்கள் வந்து அந்த சபை கூடுவார்கள். அந்த அரசன் இருப்பன், புலவர்கள் இருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த வாழ்த்து எவ்வளவு பெருமை மிக்கது என்றதை அதை நீங்களும் அழகாக சொன்னீர்கள். ஏனென்றால் ஒரு புலவர் பாடிய பின் அந்த புலவருடைய பாடல் சரியாக அந்த சபையில இருந்தால் மட்டும் அவருக்கான வாழ்த்து கிடைக்கும். ஆனால் அந்த வாழ்த்தை பெறுவது சரியான கடினம், உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலேயே நாங்கள் ஒரு தம்பதிகளை அல்லது ஒரு 60-70 வயது வந்தவர்களை எல்லாம் வாழ்த்தும் போது நாங்க சொல்லுவோம், வாழ்க பல்லாண்டு வளத்துடன் என்னாலும். அங்கேயும் கவனிக்க வேணும், நாங்க முந்தி எழுதுவோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் இல்லையா. வளத்துடன் வாழ்க என்றது இன்னும் நல்லது. வளமுடன் பல்லாண்டு வளத்துடன் வாழ்வது அப்படி நாங்க சொன்னோம்னா அது ஒரு நல்ல செயலாக இருக்குமாம். ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது. அதுபோல வாழ்த்தப்படும் போதும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அந்த ஒளிமயமான எதிர்காலம் அவர்கள் ஒளியில் தெரிகிறதையும் பார்க்கின்றோம்.
அந்த வகையிலேயே வாழ்த்து வந்து இயற்கையை நாங்கள் இயற்கையை போற்ற வேணும் என்று சொல்றோம். இயற்கையில நீங்களும் சொன்னீங்க, ஒரு ரோசா பூவை கண்டால் அதன் மலர்ச்சி போல் என் வாழ்க்கையும் மலர வேணும். அந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில வந்து அந்த வாழ்தலும் வாழ்த்தப்படுது. ஆகா, இன்னும் அழகாக மலர்ந்திருக்கிறார், நல்ல மலரா இருக்கிறாய், நீ என்றைக்கும் இப்படியே செழிப்பாக நிற்க வேணும் என்றுங்கிற மனமே சொல்லும். அதுபோலத்தான் நாங்களும் மற்றவரை வாழ்த்த வேணும் என்பதை ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலேயே நீங்கள் உங்களோட பாடல்களே அந்த வாழ்த்தை சொரிந்த போல எனக்கு அமைந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சர்வேஸ்வரி அக்கா உங்களுக்கு. சரி, அடுத்து நாங்கள் சிவமணியை உடனடியாக அழைப்போம். வாருங்கள் சிவமணி. ஆமாம், சிவமணி இந்த தலைப்புக்கு மிக மிக பொருத்தமானவர். பார்ப்போம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். TCS நிறுவனத்துக்கும் பல தமிழ்மணி நகுலாசநாதனுக்கும் சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதுபோன்ற இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சர்வேஸ்வரி சகோதரியர்களுக்கும் கோபிகா சகோதரியர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம், எங்களுடைய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளுக்குமாக நாம் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நல்ல வார்த்தைகள் எங்களை எப்போதுமே வளப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அந்த வகையிலே இந்த வாழ்த்து என்பது இன்றியமையாது என்பதை திருவள்ளுவர் கூடி இன்னா இருக்க இனியவை இருக்க இன்னாத கூட கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறியிருக்கின்றார். எப்பொழுதுமே நாம் அந்த சின்ன சிறு குழந்தைகளை பாருங்கள், நாங்கள் சின்ன சின்ன செயல்களை செய்யும் போது நாங்கள் அவர்களை பாராட்டி விட்டால் அவர்களோட முகத்தில் இருக்கின்ற பூரிப்பு, அது புன்னகை, அந்த குழி விழுகின்ற சிரிப்பு, அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை நாம் கொடுக்கின்றோம் அல்லவா? அந்த பிள்ளைகள் வளர்ந்து தங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் என்ற அந்த ஆரம்ப காலத்திலேயே நான் கொடுக்கிற பாராட்டுத்தான் அந்த பிள்ளை மேலும் மேலும் நல்ல செயல்களை செய்ய ஈடுபாடு அதுக்கு ஏற்படுகிற வகையில இருக்கின்றது அல்லவா? அந்த வகையில வாழ்த்து என்பது மிகவும் முக்கியமானது. சிறுவர் தொட்டு இல்ல, பெரியவர்கள் கூடி நாம் சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த சின்ன சின்ன பாராட்டுகளை கேட்கின்ற போது கூட எங்களுக்கு ஆனந்தம் தான் வருகின்றது. ஆகவே எப்போதுமே உலகம் என்பது மகிழ்வாக இருக்க வேண்டும். அப்படியேதான் அந்த உலகம் நிலையாக வாழும், அந்த நிலையான ஒரு நல்ல காரியங்கள் உருவாகும், பணிகள் சிறக்கும், உலகம் சிறக்கும். இந்த வகையிலே வாழ்த்து என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இன்றைய வாழ்க்கையிலே பார்க்க போனால் இந்த குடும்பங்களிலே தங்களுடைய காரியங்களுக்காக மட்டும் கதைத்து விட்டு உறவுகளோடு சென்று விடுகின்றார்கள். அவர்களுக்கு அன்பு காட்டுவது, ஆதரவு காட்டுவது என்பது குறைந்து விட்டது. அந்த ஒரு பிள்ளைக்கு உணவை காட்டிலும் ஆதரவும் பாராட்டும் தான் அதனை வளப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது இல்லையா? அந்த வகையில நாம் இன்றைய காலத்திலே அதிகமாக ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய இடையே இப்பொழுது அந்த சேர்ந்து வாழுகின்ற காலங்கள் குறைந்து விட்டது. பேச்சுவார்த்தைகள் என்பதுதான் இன்று மிகவும் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் வாழ்த்து என்பது மிகவும் முக்கியமாகத்தான் காணப்படுது. அதுபோல இந்த கோபிகா கூறியது போல இந்த வாழ்த்தப்படுபவரை விடவும் வாழ்த்துபவர் மிகவும் பாராட்டப்படுகின்றார். அவருடைய மன வளத்தையும் அவருடைய மன விசாலத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வாழ்த்துபவரைத்தான் நாம் வாழ்த்த வேண்டிய காலகட்டமாக இன்று இருக்கின்றது. ஏனென்றால் ஓடி திரிகின்ற காலத்தில் யாரும் ஏனென்றும் பார்க்காமல் திரிகின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்த்து என்பது மிகவும் தேவைப்படுகின்றது. அப்போதுதான் அவர்கள் நீங்கள் பாருங்கள், ஒரு 15 நிமிடங்களில் ஒரு நிகழ்ச்சியை, ஏன் 5 நிமிடத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்திவிட்டு போகலாம். ஆனால் அதற்கு பின்னாக அவர் அதற்கு எவ்வளவு உழைப்பு கொடுத்திருப்பார் அந்த நிகழ்வை செய்வதற்கு. ஒரு மணித்தியாலம் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு கிழமை இல்ல, ஒரு மாதம் கூடி அவர் அதற்காக திண்டாடுவார். அதனை செய்து முடிக்கின்ற காரியத்தை அவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பெரும் உழைப்புக்கு நிச்சயமாக பாராட்டு கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அப்போதுதானே அவருக்கு ஒரு ஈடுபாடு, அதில் திருப்பி தான் செய்த இவ்வளவு அந்த உழைப்புக்கும் எனக்கு ஒரு பாராட்டு கிடைத்திருக்கிறது என்கின்ற போது அவருக்கு மீண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடு ஏற்படும். அந்த வகையில நிச்சயமாக பாராட்டு என்பது முக்கியம். அது ஒரு மனிதனை வளப்படுத்துகின்றது. அந்த பெரியவர்கள் தங்களுடைய பணிகளை ஆத்ம திருப்திக்காக செய்து கொண்டு போனாலும் அவர்களுக்கு பாராட்டு என்பது தேவைப்படாது. அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஆத்ம திருப்தியாகத்தான் அதை செய்வார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துகிற வகையிலே எங்களுடைய மன ஆழத்தால் கொடுக்கின்ற அந்த வாழ்த்து அவரை மீண்டும் மீண்டும் அதிலே ஒரு இன்பமயமாக, அவரை ஒரு சந்தோஷமாக அதிலே கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே ஒருவரை அதிகமாக பாராட்டுவதால் எந்த பாதகமும் வரப்போவதில்லை. ஆனால் ஒருவரை பாராட்டாத போதுதான் பாதகம் ஏற்படும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி. அழகாக சொன்னீர்கள் சிவமணி. உணவை காட்டிலும்
ஒரு ஆதரவான ஒரு வாழ்த்து வந்து மிகவும் தேவையான ஒன்று. அது நிஜதனமான உண்மை. நானும் பார்க்கிறேன் வாழ்க்கையில. உணவு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்த்து வரும்போது அது ஒரு ஆதரவாக அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம். அதை விட ஈடுபாடாகவும் இன்பமாகவும் அந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்த்து தேவைப்படுகிறது. அது எப்படி என்றால் முதுகில தடவி நீங்க நல்லா செய்யுங்கோ, உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச வாழ்த்துன்னு சொல்லி அந்த குழந்தை கூட துடிப்பாக தன் வேலையில மும்முரமாக ஈடுபடுவதன் உண்மையான இந்த யதார்த்த வாழ்வில் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அன்பாக சொல்லும் போது விறுவிறுவென்று செய்யார்கள். ஒரு அகங்கார தோரணை சொல்லும் போது அந்த பிள்ளைய அதுகள் செய்ய விருப்பம் ஏனிவேக்கு செய்வானு. அதுபோல நாங்களும் நல்ல வடிவாக செய்தாலும் எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் அவர்கள்ட்ட ஒரு அவமானப்பட வேண்டிய நிலை இருக்கும். அந்த நேரத்திலும் யோசிப்போம், இந்த அவமான சொற்களை தவிர்த்து வெகுமானமாக கூடிய இந்த அன்பான சொற்களை பயன்படுத்தும் போது ஆக நாங்க இன்னும் செய்ய வேணுமே என்று மனமே உந்தக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வகையிலேயே அந்த ஆதரவு என்பது தேவைப்படுற உண்டு. அதே நேரம் இந்த வாழ்த்து என்பது தேவைப்படுவது உண்டு. சேர்ந்து இன்னும் காரியங்கள்ல நன்றாக ஈடுபட நிச்சயம் அந்த வாழ்த்து ஒரு ஊக்க சக்தியாக பயன்படும். அதே நேரம் இந்த உலகம் மகிழ்வாக இருக்கத்தான் விரும்புகிறது. ஆனா அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நல்ல சொற்கள். நீங்க சொன்னீங்கள் அழகாகவே, அந்த இனியவை கூறல்ல வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார், கனி இருப்ப காய் கவர்ந்தற்கு என்று அதுல வருது. அதாவது இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த. அப்ப நல்ல சொற்கள் எங்களுக்கு முன்னால இருக்கேக்க நாங்கள் பழம் இருக்கேக்க ஏன் காயை கொண்டு வந்து நாங்கள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆகவே அந்த இனிய சொற்களுக்காக இதமான இதயங்கள் எப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கும். ஆதலால் தான் நல்ல சொற்கள் பூங்குழல் ஊதுகின்றன. ஒரு நல்ல சொற்களை நல்ல பாடல்களை கேட்கும் போதெல்லாம் மனதுக்கு இதம் இருக்கும். அந்த வகையிலேயே அந்த ஈடுபாடையும் அதே நேரம் அந்த ஒரு செயல்ல இன்பத்தையும் பெறுவது அந்த வாழ்த்து தான். அதே நேரம் அந்த வாழ்த்து தான் வளப்படுத்தும் என்று அழகாக சொன்னீர்கள். மீண்டும் மீண்டும் ஈடுபட வைக்கின்றதும் எந்த செயற்பாட்டையும் ஈடுபட வைக்கின்றதும் ஒரு வாழ்த்து தான். ஆகவே அப்படி அழகாக அந்த வாழ்த்துக்கு ஒரு நல்ல வரவிலக்கணமாக உங்களோட பேச்சு அமைஞ்சிருந்தது. சிவமணி, சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நான் சிவமணி என்றதுக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே அவர் வந்து அந்த எப்போதும் பழகும் போதும் இனிமையானவர். அதே நேரம் பண்பாக பேசும் போதும் இனிமை உங்களிடம் கலந்திருக்கும். எல்லாரிடம் இல்லையான்னு சொல்லல. அந்த வகையிலேயே சிவமணி எப்போதுமே அந்த பேசிக்கொள்வது நைஸாக, அதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாலும் அதை நல்ல வடிவாக அந்த பிரச்சனை என்று போகாமல் அன்பாக அந்த சொற்களை பயன்படுத்தி சொல்லுற ஆறுதல் எனக்கு உண்மையிலேயே யோசிச்சு பார்க்க வைக்கிறது. நன்றி சிவமணி. மிக அழகாக இந்த வாழ்தலும் வாழ்த்துதலுக்கும் எனக்கு தெரியல ஏன் இந்த தலைப்பு வந்தேன்னு. நான் அன்றைக்கு அந்த அவருடைய 50வது திருமண நாளை கலந்து கொண்டுட்டு வீட்டை வந்து யோசித்து பார்த்தேன். அன்று முழுக்கலும் எனக்கு மகிழ்ச்சியாக, ஒரு 4 மணி நேரம் எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தான் அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கினது. அதுக்கும் அப்பால ஒவ்வொரு வாழ்த்தும் அந்த கவிதைகளை எல்லாம் வாசிக்கும் போது யோசிச்சேன், இன்னும் பூரிப்பாக அந்த தம்பதிகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப யோசிச்சு பார்த்தேன், இந்த வாழ்த்து தேவைதானே. ஆனபடியா நாங்க ஏன் பல நேரங்கள்ல எங்களோட குழந்தைகளை, முக்கியமாக ஒரு குழந்தை வந்து நான் இன்றைக்கு 50 புள்ளி எடுத்துட்டேன் என்றால் உடனே நாங்கள் வாழ்த்த மாட்டோம். நீங்க 50 எடுத்தீங்கள், அப்ப மற்றவே 60 எடுத்தவே அப்ப என்று உடனே அந்த ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனா குழந்தைகளுக்கும் அந்த வாழ்த்துக்கள் தேவையாக இருக்கிறது. மென்மையான சொற்களை பயன்படுத்தி வாழ்த்தும் போது கூட அதுகள் இன்னும் மேன்மை அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே யாருக்கும், அதாவது முதியோருக்கு சரி இளையோருக்கு சரி, நாங்க வாழ்த்தும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சிவமணியின் பிரவுன் கலர் சாரியை பார்த்த உடனே எனக்கு அழகாக இருக்கிறது சிவமணி. அந்த பிரவுன் மண் கலர்ல வாக்க ஒரு மங்களமாயும் இன்னொரு பக்கம் தெரிகிறது. அது மாதிரி சர்வேஸ்வரி அக்கா நீளம், அதை விட அவன் கொண்ட இதுதான் எனக்கு கவருது. ரோசா என்ன வளர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஊர்ல இருந்து பேசுற போது அவரோட சேர்ந்து குருவிகள் காகங்கள் எல்லாம் சேர்ந்து பேசும். சில நேரம் அதோடதான் நிக்குது பின்னால குருவி. கோவியா நல்ல, ஆமாம், கோவியாவும் நல்ல அழகாக அந்த விஞ்ஞான வழியிலே அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு ஒரு அவசர உலகம், நின்று நிதானமா பேசுவது குறைவு. அவரும் உண்மையிலேயே தர்மபுரத்துக்கு போய் வந்து
அழகாக இந்த நிகழ்ச்சியில கலந்து உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நன்றாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு கேள்வி எனக்குள் எழுகிறது. நாங்கள் வாழுறோம், வாழ்த்த வேணும் என்று சொல்லுகிறோம். ஆனா ஏன் வாழ்த்தாம இருக்கணும்? என்ன காரணம்? அதே நாங்கள் அறியத்தானே வேணும். சரி, இப்ப நான் கோபியாட்ட கேட்கிறோம், ஏன் வாழ்த்தாம ஆக்கள் இருக்கிறார்கள்? தெரிஞ்சு ஒண்ணும் வைக்க நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல திறமை இருக்கு, அதுக்கு என்ன ஒரு வாழ்த்தலாம் தானே என்று ஏன் வாழ்த்தாம இருக்கணும்? அந்த மனசு என்னவா இருக்கும்? ஒரு வரியில மனவிசாலங்கள் சுருங்கி போயிருக்கிறது தான் காரணம். மனவிசாலங்கள் இன்று சுருங்கி போயிருக்கிறது. அந்த அதன் காரணமாகத்தான் அந்த அடிமனதிலிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். அதுவும் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவது என்பது தங்களுக்கே நல்லது என்பது புரியாதவர்களுக்கு தான் அந்த தயக்கம் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவதுமே அடுத்தவர்களுக்கு அல்ல. வார்த்தை என்பது வாழ்க்கை. எங்களுடைய வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கையாகிறது. நாங்கள் எதை பேசுகிறோமோ, எதை நேசிக்கிறோமோ, எந்த வார்த்தையை நேசிக்கிறோமோ, எந்த வார்த்தையை பேசுகிறோமோ அந்த வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த உண்மை தெரியாதவர்கள் தான் வாழ்த்துவதற்கு தயங்குகிறார்கள். வார்த்தைகளால் வாழ்த்துவதற்கு பின் அருமையா சொன்னீர்கள். இந்த மனம் விசாலமாகத்தான் இருக்கிறது. ஆனா அந்த நல்ல வளமான சொற்களை அவர்களுடைய மனத்திலிருந்து உதிக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படுகிறார்கள். உள்ளுக்குள்ள இருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறது. அதுக்கு நான் நினைக்கிறேன், அது ஒரு வைரமான மனம். அந்த மனம் அப்படி மனமே இல்லாமல் ஒரு இளகிய மனம். எப்போதும் லைஃப் இஸ் பிளெக்சிபிள் என்று சொல்லுவார்கள். அதாவது வாழ்க்கை ஒரு நெளிஞ்சு வளைஞ்சு வர வேணும். அப்படித்தான். இந்த இப்படி இறுக்கமாக நின்றால் உறவணி போல இருந்தால் அது உள்ளமே உருவாகும். ஆனபடியால் நாங்க என்ன செய்யணும்டா, ஒரு வளையக்கூடியது, வளைகிற இடத்த வளைய வேணும், நிமிர்ற இடத்த நிமிர வேணும். அதுக்காக எல்லா இடம் வளைஞ்சு கொடுப்பது அல்ல. அப்படித்தான் நீங்க சொல்லும் போது அந்த நல்ல வளமான சொற்கள் நல்லவர்களுடைய மனசுல வரும். ஏனென்றால் அப்பதான் அந்த அந்த நெஞ்சில இருந்து ஒரு ஈரழிப்பு, ஒரு இரக்கம் இருக்க வேண்டும் நினைக்கிறேன். சரி, சிவமணியிடம் வருவோம். சிவமணி, என்ன காரணம் வாழ்த்தாம இருக்கணும்? அதைத்தான் நான் கூறுவேன். கோபியா சொன்னது போல நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்களிடம்தான் அந்த வாழ்த்து என்பது வராது. அவர்கள் எப்பயுமே நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களிடம் நிச்சயமாக வாழ்த்து என்பது இருக்கும். நிச்சயம், உண்மை. சரி, அடுத்தது சர்வேஸ்வரி அக்கா, என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் எப்படி சொல்றேன்னு சொன்னால், என்ன விட இவர்கள் உயரக்கூடாது. சரியா சரி, அது ஒரு கால் புணர்ச்சி. இப்ப பொறாமை ஆமா, சொன்னால் 4 பேர் ஒரு ஆளை வாழ்த்துன்னு சொன்னால் அந்த வாழ்த்தலுக்கு ஒரு தூற்றுதலை கொண்டு வாழ்த்தும் போது ஒரு தூற்றுதலை வைக்கலாம். இவன் என்ன செய்த மட்டும் நீங்க வாழ்த்துறீங்க என்று சொன்னா அந்த தாமும் வட்டத்துக்குள்ள வாழும். அந்த ஒவ்வொரு வாழ்த்துக்குள்ள வாழைக்க அடுத்த வாழ்த்தக்கூடாது என்கிற மனத்தோட வாழுங்க. அதே ஒரு குட்டையில உள்ள மட்டைகள், ஒரு குட்டையில உள்ள மட்டைகள்ல அழுக்குத்தான் இருக்கு. ஆனா செந்தாமரையில அழுக்கி இருக்கும் அது எப்பவும் செந்தாமரை. ஆனா இதுகளுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் சொன்னால், இவர்களுக்கு கிணற்று தவளைகளும் ஒரு குட்டையில உள்ள மட்டைகள் எப்பவும் அடிமட்ட புத்து. யாரா இருந்தா நானும் உங்க தலைமையில பார்த்துருக்கேன். அந்த நல்லா ஒருவர் வளர்க்கணும்னு சவேதியா அது என்னென்றால், இப்ப உங்களை விட உயரமான ஒருவர் இருந்து விட்டால் அப்ப அந்த வாழ்த்தப்படும் போது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அவைக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாகுது. என்ன இவருக்கு நான் வாழ்த்த வேணுமா? சரி, அப்படி என்றால் அது இருக்குது சில பேர். அப்ப வாழ்த்தைக்கு அதிலும் தகுதிகள் பார்க்க வேணுமா? இப்ப அவர் புரொஃபஸரா இருந்தா தான் வாழ்த்தணும், இவர் இன்னதான் இருந்தால்தான் வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தப்படும் போது யாரும் வாழ்த்தலாமா, இல்லது அதுக்கு தகுதியானவர்கள் தான் வாழ்த்த வேணுமா? இல்ல, நல்ல மனம் வாழ்வு. நல்ல மனம் வாழ்வு, அதுக்கு தகுதி தேவையில்லை, தராதரமும் தேவையில்லை. இப்ப ஒரு பட்டதாரியா இருந்தாலும், ஒரு டாக்டரா இருந்தாலும், ஒரு வைத்திய பொறியியலாளரா இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை முடிக்கணும். டாக்டரா இருந்தார், பட்டதாரியா இருந்தார், அல்ல ஒரு பொறியியலாளரா இருந்தார், இதோட முற்று பெறும். ஆனா ஒரு கலைஞர் இருக்கிறான், ஒரு புலவன் கலைஞனாக இருக்கிறவன், ஆன்றோர் சான்றோர் பாவலன் நாவலன் என்று இருக்கிறவர்கள் என்றும் வாழ்வு. ஒரு அரச சபையியா ஒரு புலவன் வாழ்க்கை அரசு நிலத்துல பொன்னாடைய போட்டிருக்க. பொன்னாடைய போட்டா அந்த
பொன்னாடையில பிஞ்சிட்டு ஒரு நூல் நெய்தது பிஞ்சிருக்கு. அப்ப அவர் சொன்னாராம், நீ மன்னவா நீ போட்ட போர்வையில பூவிருக்கு பிஞ்சிருக்கு காயிருக்கு. ஆனா பொன்னாடை பூவிருக்கு அது பிஞ்சும் இருக்கு. நல்ல மனமான நீ போட்டது, ஆனா அதுல பிஞ்சும் இருக்கு. என்னைக்கு அந்த மன்னனுக்கான விளங்கி என்னன்னு சொன்னா, நீ அடுத்தத இப்படி செய்யக்கூடாதுதான் மன்ன எடுத்து காட்டு புலவன் எடுத்து காட்டி இருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு கல்விமான் வாழ்த்துறது பார்க்க ஒரு பாவனன் வாழ்த்துறதும் அதுதான் ஒரு சால சிறந்த பாட்டா இருக்கும். ஒன்றுமே அறியாத ஒரு பாமரன் வாழ்த்தினான்னு சொன்னால் அது நிச்சயமாக அது நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா அவன் ஒரு கேள்வி ஞானத்துல வாழ்கின்றன. அப்ப அந்த கேள்வி ஞானத்துல வாழ்றவன் தான் எப்பவும் ஒரு உண்மையான இசையை ரசிக்கக்கூடியவனா இருப்பான். அவனுக்கு தான் இந்த சுபா தெரியும். அப்படி என்றால் நீங்க சொல்றீங்க அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது ஒரு மனதுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் தான் அந்த இறுக்கமான நிற்பார். அவர்கள் தான் வாழ்த்த மாட்டார்கள். அடுத்தது எப்படியும் யாரும் வாழ்த்தலாம் என்று சொல்லிக்கல, நீங்கள் யாரும் வாழ்த்தலாம். படித்தவர் தான் வாழ்த்த வேணும், பண்புள்ளவர் தான் வாழ்த்த வேணும் இல்லை, யாரும் வாழ்த்தலாம். நல்ல மனம் வேண்டும். அது அருமையாக இருந்தது. நல்ல மனம் வேண்டும் என்பதை சொன்னீங்க. நன்றாக இருக்கிறது உண்மையிலேயே. அதாவது ஏன் நாங்கள் அப்ப இதுல இருந்து நாங்க இன்றைக்கு அறிகிறோம், வாழ்தல்ல அதாவது வாழ்த்து என்பது தேவை. வாழ்தலில வாழ்த்து என்பது எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. அந்த வாழும் போது வாழ்த்த வேணும். அதே நேரம் வாழ்த்தும் போதும் நல்ல சொற்களை பயன்படுத்தி வாழ வேணும். அதுக்குத்தான் சொல்லுவார்கள் மங்கள சொற்களை பயன்படுத்த வேண்டும். நல்ல அமங்கலங்களை தவிர்த்து மங்களமான சொற்களை பயன்படுத்த வேண்டும். நீ நீடூழி வாழ வேண்டும் என்றால் அங்க ஆலயம் கொண்டிருப்போம், அருகையும் கொண்டிருப்போம், அது எப்பவுமே வளர்ந்து கொண்டு இருக்கும் என்பதற்காக கொண்டு வருவோம். பூவும் நாரும் போல என்றால் அது விட்டு பிரியாத மனமாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்வார்கள். சரி, இப்ப நாங்கள் இறுதி பகுதிக்கு வருவோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல கருத்துக்களை இந்த சமுதாய மத்தியில விதைத்திருக்கிறோம் என்பதை, அதாவது நாங்கள் அறிவோம் தெளிவோம் இந்த நிகழ்வினூடாக அறியப்பட வேண்டிய விடயங்களை அதே நேரம் தெளியப்பட வேண்டிய, அறியாமல் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது, தெளிய வேணும் என்பதையும் கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த வகையிலேயே உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சி எனக்கு சிறப்பாக அமைந்திருந்தது. இன்னொரு கேள்வி எனக்குள் வருகிறது. இப்ப வாழும் போது வாழ்த்த வேணும், ஏன் வாழ்ந்து முடிந்த பின்னர் வாழ்த்துகிறார்கள்? அதாவது சில பேர் இறந்த பின்னர் தான் அவற்றை புகழ சொல்லுவினோம். அது ஏன் என்று ஒரு வரியில சொல்லிட்டு நாங்கள் முடிப்போம். கோபியா, ஏன் நாங்கள் பிற்காலத்துல வாழ்த்துறோம்? அது ஒரு முந்தைய காலங்களில் இருந்ததான். இன்றைய காலத்தில் அது மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வாழும் போது வாழ்த்தி போட்டுத்தான் பிறகு வாழ்ந்த பின்னரும் வாழ்த்துகிறார்கள். அன்றைய காலங்களில் நான் நினைக்கிறேன் என்னென்றால், அந்த அவர்கள் வாழ்நாளில் சாதித்த சாதனைகளை எல்லாம் சேர்த்து வைத்து அந்த வாழ்ந்த பிற்பாடு அவர்களை வெளிப்படுத்தி இந்த சமூகம் அவர்களை அறிந்து கொள்வதற்காக அது செய்யப்பட்டவராயிருக்கலாம். அந்த ஈமைக்கிரியர்கள் அவருடைய இறப்பு வீட்டிலே அந்த இரங்கல் உரை என்கிற அந்த பேரில் அவருடைய அந்த புகழை அவர் செய்த சாதனைகளை சொல்வது ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய மரணத்தின் போதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அறியலாம் என்று சொல்லுவார்கள். வந்திருக்கிற அந்த மனிதர்களின் எண்ணிக்கையை வைத்துத்தான் அவன் அந்த சமூகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்கிறதை அடையாளப்படுத்துவார்கள். அந்த அடையாளப்படுத்தலோடு அவருடைய அந்த புகழையும் அந்த பெருமைகளையும் சொல்லுவது ஒரு மரபாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. தற்போதும் அந்த மரபும் அது அப்படியே இருக்க, சில எல்லா இடங்களில் இல்லை என்றாலும் சில இடங்களில் அந்த மரண வீட்டில் அந்த அவர்களுடைய அந்த இரங்கல் உரையில் அவர்களை வாழ்த்துகிற ஒரு மரபு இருக்கிறது. அதோடு கூட இப்போது வாழும் போதே வாழ்த்துகிற ஒரு பழக்கம் வந்துட்டு. நிச்சயம் நாங்களே இப்பொழுது எந்த நிகழ்வினூடாகவுமே அவர்களை உடனடியாக வாழ்த்திக் கொள்வோம். பிள்ளைகள் சரி, பெரியவர்கள் சரி. நிச்சயம். ஏனென்றால் ஒரு பின்னூட்டல் தான் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பை கொடுக்கும். அதே போல வாழ்த்துதலும் அந்த ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கிறது என்பது உண்மையான ஒன்றுதான். சரி, சிவமணி அவர்கள் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்களை அம்பு போல நிமித்த முடியவில்லை என்றால் மற்றவர்களை வில் போல வளைக்க முடியாது. ஒரு பொன்மொழி. எல்லா வகையிலும் நாங்கள் சரியாக நடக்கிறது. உங்களை அம்பு போல நிமித்தவில்லை என்றால் மற்றவர்களை வில் போல வளைக்க முடியாது. அதுதான் அது ஒரு
முதுமொழி. அந்த அந்த வார்த்தை அது மற்றவர்கள் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் தான் என்ற அகங்காரத்தில் என்றால் மற்றவர்களை அடிமையாக்க அது அல்ல. அது அதனுடைய கருத்து அது அல்ல. நாங்கள் எல்லா வகையிலும் சரியாக இருக்கிற போது மற்றவர்கள் எங்களை போற்றுவதும் எங்களை போற்றுகிறது என்பது தானாக நடக்கும். அதனால் ஒரு மனிதன் வாழ்கிற போது தன்னுடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். சமுதாய வரம்புகளுக்கு உட்பட்டு தனக்கு என்று இருக்கிற அந்த கௌரவம், அந்த மரியாதை, மற்றவர்கள் எங்களை அன்போடு நோக்குகிற அந்த அன்பு, இரக்கம், கனிவு, கௌரவம் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டு ஒரு நல்ல மனிதனாக பயணப்படுகிற போது வாழ்த்து என்பது தானாக கிடைத்து ஒன்றாயிருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. மிக அருமை, மிக அருமை. நிச்சயம். அதாவது ஒரு அம்பு கூரானது. அப்ப நல்ல வார்த்தைகள் கூரான ஒரு முனைப்பாக இருக்கும்போது அது எல்லோராலுமே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதனால நல்ல சொற்கள் போல நல்ல வாழ்த்தும் ஒரு மனிதனை என்றைக்குமே உயர்வடைய செய்யும். ஒரு நாளும் கீழே கொண்டு வராது. அப்ப மிக பாசிட்டிவான எண்ணத்தோட இருக்கக்கூடியது வாழ்த்து தான். ஏனென்று கேட்டால் ஒரு நேரான எண்ணத்தை பார்க்கும்போது அந்த வழியே எல்லாம் தானாக திறந்து கொண்டு நேராக வரும். எதிரான வழிக்கு பார்க்கும்போது அதை நீங்கள் நினைக்காதீங்கள். எதிரான அதாவது உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு கீழே பார்க்க நீங்க விழுந்து போவியல் என்று நினைப்பீங்கள். இல்லையே, உயர்ந்த இடத்துல இருந்து இன்னும் மேல பார்க்கும்போது வானம் போல் நான் உயர வேணும் என்பதை நினைத்துக்கொள்ளும். அதுபோல வானம் போல் உயர வாழ்த்துகிறோம் என்று வாக்கைகளை அந்த வாழ்த்து அந்த இறுகிய மனத்தையும் இளகிய மனமாக்கும் என்பது உண்மை. சிறப்பு. சிவமணியும் என்று சொல்ல வேணும். சொல்லுங்க. ஆமா, என்னை பொறுத்தவரையில அந்த வாழ்த்து என்பது ஒரு நல்ல இலக்கை நோக்கி சென்றோன்றிருப்பவருக்கு தூற்றுதலும் வாழ்த்துதலும் இயற்கையாகவே வந்து சேரும். அந்த நேரம் அவர் இரண்டுக்குமே தளராமல் இருக்க வேண்டும். தன்னை வாழ்த்தும் போது தன்னை ஆணவப்படுத்திக் கொள்ளவோ, தூற்றும் போது தன்னை தாழ்த்திக் கொள்ளவோ கூடக்கூடாது. அந்த ரெண்டையும் அவர் சரிசமமாக பார்த்து கொண்டு எதற்காக எனக்கு இந்த தூற்றுதல் வந்தது என்பதை கொஞ்சம் சரி செய்து பார்த்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும் மனிதன் என்றால் எல்லாருமே பிழை விடுவோர் இயற்கைதான். அந்த வகையில அது ஒரு வாழ்த்து எனக்கு கிடைக்கவில்லை, தூட்டி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டித்தான் இருக்கின்றது அந்த இலக்கை நோக்கி செல்வது. அதுபோல சில பேருக்கு அந்த ஆணவம் என்பதும் வரக்கூடாது. அந்த வாழ்த்து கொடுக்கின்ற நேரம் அவர்களுக்கு ஆணவம் என்பது நிச்சயமாக வரக்கூடாதுதான் நான் நினைக்கின்றேன். இப்ப நீங்கள் கூறினீர்களே ஒருவரை இறந்த பின்பு போற்றுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த பொருளும் இருக்கும் போது அருமை தெரிவதில்லை. நாங்கள் தாய் நாட்டில் இருந்த போது எங்களுக்கு தாய் நாட்டின் அருமை தெரியவில்லை, தமிழ் மொழியின் அருமை தெரியவில்லை, எங்கள் தாய் எங்களோட கூட இருந்த போது எங்கள் தாயின் அருமை தெரியவில்லை. அவர்களை இழக்கின்ற பொழுது, அவற்றை இழக்கின்ற பொழுதுதான் அதன் அருமை தெரிகின்றது. அதனாலே அவர் இறந்த பிறகு அதனை மேலும் கூடுதலாக போற்றுவது அது இயற்கை, மனித நிலை. அது மீட்டு பார்க்கிற ஒரு செயலாக இருக்கும். என்ன இறப்பு வீட்டில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மீட்டு பார்த்து அவர் இப்பொழுது இறப்போட இறுதிக்கிரிகளூடாக சங்கமமாகிறார் என்று வரைக்குள்ள அது ஏற்றுக்கொள்ளலாம். அது ஆனாலும் நாங்கள் இறந்த பின்னர் தான் வாழ்த்த வேண்டும் என்று நினைப்பதுதான் அந்த நினைப்பு பிழை. ஆனால் இறந்த வீட்டிலும் அவரை வாழ்த்திக் கொள்வது நல்லது. கூடுதலாக வாழ்த்திக் கொள்வார். கூடுதலாக நிச்சயம். அதாவது ஒரு மனிதன் அந்த இடத்துலதான் அவன் அருமையும் தெரிய வருது. அந்த இறுதிக்கிரைக்கு இப்படித்தான் எங்களோட மனித வாழ்வு. ஆகவே இருக்கும்போது நல்ல விடயத்தை ஆற்ற வேணும் என்பதை அந்த இறுதி ஊர்வலமும் இறுதி உரையும் எங்களை புடம்போட வைக்கிறது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு நாங்கள் இருக்கும்போது நல்லவராயிருக்கணும், வல்லவராயிருக்கணும், நல்ல செயல்கள் செய்யணும் என்றதை எங்கட மனமும். அதனால அது தேவை. எங்கட மனம், ஏனையவர்களுடைய மனம் நல்ல வழியில் ஈடுபடவும் அந்த உரை சாத்தியமாக அமைது. பாத்தீங்களே, வாழ்த்துதல் இருக்கும்போது தூற்றுதலும் இருக்கும். எப்போதும் நாணயத்துக்கு இரு பக்கங்கள் மாதிரி வாழ்க்கைன்ற இரு பக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே வாழ்த்துதல் இருக்கும்போது தூற்றுதலும் வரும். சிவமணி சொன்ன மாதிரி அந்த தூற்றுதல் வந்தாலும் உன் இலக்கில நீ உறுதியாக இருந்தால் அது அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று இருப்பாயோடைய இந்த சிவரில தெளிக்கிற அந்த மை மாதிரி அந்த மைய மட்டுமே எண்ணாது மனம். அவை தூற்றுதலும் வாழ்த்துதலும் வாழ்க்கைன்ற ஒரு பகுதி தான். அதாவது அப்படி இருக்கேதான் சிந்திக்கலாம். அதாவது வெற்றி இருக்கும்போது தோல்வி இருக்கும், தோல்வி இருக்கும்போது வெற்றி இருக்கும். வெற்றியை நீ தலைக்கு ஏத்தாதே, தோல்வியை நெஞ்சில வையாதே. ரெண்டையும் சமனாக மதித்துக் கொள்வது போல வாழ்த்துதலும் தூற்றுதலும் இருந்தாலும் நாங்கள் எது நல்லது என்று எடுக்க அந்த வாழ்த்துதல் எப்போதும் நல்லது. அதுதான் தரமான. எல்லாம் படிக்கற்களாக இருக்க சொல்லுவார். ஆமாம் ஆமாம், நிச்சயம். வாழ்த்துதல் ஒரு வரம் என்று நினைக்கலாம். நிச்சயம் அந்த வரமே எங்களுக்கு படிக்கலாக அமைந்தால் வாழ்க்கை சொக்கந்தான். அவை குறுகிய காலங்கள்ல மனிதன் வாழுகின்றார். இங்க எப்போதுமே
நெஞ்சில உறவணி போல் இருக்காமல், கல் போல் இருக்காமல், கல் நெஞ்சம் போல் இல்லாமல் ஈர நெஞ்சு, இளகிய நெஞ்சு, இன்பமான இதயமாக இருந்தால் நிச்சயம் அந்த வாழ்த்து பலிக்கும். அவர்களுக்கும் பலிக்கும், உங்களுக்கு நல்ல. நீங்க சொன்னீங்கள் தாய்மொழியின் தாற்பயத்தை ஊரில் இருக்கும் போது நாங்கள் உணர்ந்ததாக இல்லை. என்று இந்த ஐரோப்பிய தேசத்துக்கு வந்தோமோ அன்று அந்த மொழியோட காதலாகவே இருக்கிறோம். அது நிச்சயமான ஒண்ணு. அந்த மொழியின் அருமையை உணர்ந்து கொள்வோம். அதுபோலதான் வாழ்த்துதல் அருமையும் எங்களை ஒரு நிகழ்வினூடாக அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு சமுதாய சேவைகளூடாக அறிந்து கொள்கிறோம். ஒரு படைப்பாளரூடாக அறிந்து கொள்வோம். ஒரு கவிஞரூடாக அறிந்து கொள்வோம். அத்தனை வகையிலும் பார்க்கும்போது எங்களுக்கு தேவை வாழ்த்துதல். ஆகவே அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நேராக நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையிலேயே அருமையான கருத்து. எல்லோருமே டக்கண்டா ஆயுதப்படுத்தியது மாதிரியே இல்லை. ஆனாலும் எங்களோட யதார்த்தத்தை நாங்கள் பேசி இருக்கிறோம். நிச்சயம் இது மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டும். அப்படி விழிப்புணர்வு ஊட்டினால் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நிச்சயம் கீழே ஒரு வரியாவது இவர்களுக்கான ஒரு வாழ்த்து நீங்கள் எழுதிவிடுங்கள். உங்களோட எண்ணங்களும் வித்தியாசமாக இருந்தால் அதை நாங்கள் அன்போட வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் என்னுடன் இணைந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்த சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், கோபிகை கோபி, சிவமணி அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலே இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மகிழ்வோடு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம்.